வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக வந்து நம்ம சென்னையிலேருந்து வெள்ளூர் போயிட்டு வெள்ளூர்லேருந்து அப்படி ஆலங்காயம் அப்சர்வேட்டரி போயிருந்தோம். ஸோ நம்ம வந்து இவி கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம், டாட்டா பஞ்ச் இவி. ஸோ எங்கெங்கெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து வேலை செய்யல, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே பர்சனலாக நானே வந்து சார்ஜ் போட்டது, அதோட பில் காப்பீஸ் தான் இது. ஸோ எதுவுமே வந்து பிளைண்டாக சொல்லலை, எல்லாமே சார்ஜ் போட்டது தான். ஸோ ஹோட்டல் பென்ஸ் பார்க்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பென்ஸ் பார்க்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஒரு 30 கிலோவாட் சார்ஜர் தான். ஸோ அது வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் பிஸி ஆகிடும். நீங்கள் நைட்டில் ஓவர் நைட் சார்ஜ் போட்டிங்கன்னா ஈஸியாக சார்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளூர்லேருந்து நீங்கள் ஏலகிரிக்கோ இல்லை ஆலங்காயம்க்கோ போனீங்கன்னா இந்த ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டை விட்டுறாதீங்க. ஆரியாஸில் வந்து 2 ஜியான் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான், 60 கிலோவாட் சார்ஜர். ரொம்ப நல்லாவே சார்ஜ் ஆகுது, எப்போவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஃபுட்டுமே நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு சார்ஜ் போட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பர்ஃபெக்டாக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி எல்லா சார்ஜிங் ஆப்பும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதில் ஜியான் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. காஸ்ட் பற்றி எனக்கு தெரியல, எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. பட் ஜியான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த மேல் விஷாரமில் வந்து A to B இருக்கும். அங்கே வந்து ஒரு EVCP சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து A to Bயில் வந்து ரொம்ப நிறைய கூட்டம் வந்துருச்சு. அது வந்து ஒரு 60 கிலோவாட் சார்ஜர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆச்சு. ஆனால் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வந்து எனக்கு முன்னாடி இருந்தவர் வெயிட் பண்ணி அவர் முடித்த பிறகு தான் நான் போட்டேன். பட் சார்ஜ் போட்ட உடனே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த A to Bயை விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய நடுவில் வந்து பாரத் பெட்ரோலியம் அப்படி இப்படி நிறைய சார்ஜஸ் காட்டும். அது ஒரு சில பெட்ரோல் பங்க் போய் நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்ததால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை விட்டால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவண பவன் இருக்கும். மெட்ராஸ் காஃபி, சரவண பவன், அப்புறம் வந்து உபாசனா, இது 3மே வந்து பக்கத்தில் இருக்கும், அட்ஜசண்ட்டாக காஞ்சிபுரமில். அங்கே வந்து இந்த ஜியான் சார்ஜர் இருக்குது. அது வந்து பர்ஃபெக்டாக சார்ஜ் ஆகுது. 120 கிலோவாட் சார்ஜர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜிங் கன் எடுத்து போட்ட உடனே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஜியான் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் காஃபி குடிக்கலாம், இல்லை சரவண பவனில் சாப்பிட்லாம், இல்லை அட்ஜசண்ட்டாகவே வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு நடந்து போய் உபசனாவில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட திருப்பி வந்து கார் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சார்ஜிங் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இவி கார் வச்சுருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி நான் போகிற ட்ராவல் ரூட்ஸில் என்னென்ன இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.